தேவன் இந்த பூமியிலே திருச்சபையை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம், இல்லாவிட்டால் திருச்சபையை அவர் நிறுவினதின் நோக்கம் ஒன்று இருக்கிறது. திருச்சபை தேவனுடைய சபை, தேவனுடைய அவயம் என்று சொல்லி வேதம் அதை நிர்ணயிக்கிறது. தேவன் ஏன் இதை பூமியிலே இப்படி இயங்கும்படியாய் வைத்தார்? பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தேசத்தை குறித்து தேவன் பேசினதை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் 39 புஸ்தகங்கள்லையும் பழைய ஏற்பாட்டில் தேவன் இதை குறித்து வலியுறுத்தி இருப்பார். ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க யூதா, அப்புறம் இப்படிப்பட்ட மக்களையும் மக்கள் கோத்திரத்தை குறித்து தேவன் அதிகமாய் பேசியிருப்பார். ஆனால் புதிய ஏற்பாடு வரும் பொழுது இங்கு ஒரு தேசத்தை பற்றி பேசவில்லை, தேவன் சபையை பற்றி பேசுகிறார். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜன கூட்டத்தை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா. அங்கு தேசம், இங்கு சபை. அங்கு பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு தேசத்தின் மூலமாக தன் திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவராயிருந்தார். அல்லதான் இயேசு ஆபிரகாமின் சந்ததியிலே அவர் பூமியிலே பிறக்கிறார். அது தேவனுடைய தீர்மானத்தின் முக்கியமான தீர்மானம். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒரு கூட்ட ஜனங்களை தனக்கென்று பிரித்தெடுத்து, பரிசுத்த ஜாதி என்று அவர்களை பிரித்தெடுத்து, அவர்களை சபை என்று கர்த்தர் அவர்களை அங்கீகாரம் கொடுத்து, அவர்கள் மூலமாய் தன் திட்டத்தை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆனால் இந்த காலை வேளையிலே சபையாய் இருக்கிற நம்மளுடைய தீர்மானங்களை குறித்து நான் அதிகமாய் பேச விரும்புகிறேன். சபையாய் பூமியிலே தேவன் நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த சபையிலே தேவன் எப்படி தன் திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தேவன் நம்ம மத்தியிலே பேசுகிறார் என்று நான் யோசிக்கும் பொழுது, சபை இன்னும் ஒரு எழுச்சிக்குள் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants to bring the church into a refined mode, or I can call it as a refresh mode. ஒரு மறுபடியும் துளிர்விடக்கூடிய நிலைக்கு தேவன் சபையை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் ஒரு எழுச்சி உண்டாக வேண்டும். மறுபடியும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்று சொன்னால் அவேக்கனிங் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் தூங்கி கொண்டிருக்கிறவன் அவன் எப்படி முழிக்கிறானோ அப்படியாக தன்னுடைய எல்லா நிலைகளிலும் அமைதியாய் இருக்கக்கூடிய சபையானது மறுபடியும் அது முழித்தெழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு சில வேளையில நம்ம இதெல்லாம் ரொம்ப கவனமாய் பார்ப்பதில்லை. நம்ம பார்ப்பதெல்லாம் என்னன்னா, நானும் என் வீட்டாரும். எப்படி நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி ஆயிடுது? நானும் என் வீட்டாரும். அது நல்லது தான், ஆனால் அதிலேயே தங்கி விடக்கூடாது. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது நல்லது தான், ஆனால் அதிலேயே தங்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. 1வது படிக்கிறது நல்லது, ஆனால் 1வதுலேயே இருந்துடக்கூடாது. எப்படி? கரெக்டா இல்லையா? காலேஜ் படிக்கிறது நல்லது, ஆனால் காலேஜில் என்ன பண்ணிடக்கூடாது? இருந்து விடக்கூடாது. அங்கிருந்து நாம் அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு நகர தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டதை நாம் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். We have to prioritize that we as a church become a great influence in the current society. இன்றைக்கு இருக்கிற ஜாதி ஜனங்களுக்குள்ளாக, மக்களுக்குள்ளாக தேவனுடைய அசைவை கொண்டு தேவனுடைய பாதிப்பை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்துகிறவர்களாய் மாறும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் நானும் என் வீடும் என்று சொல்லி அப்படியே இருந்து விடாதபடி தேவ திட்டத்தில் நகரும்படியாக தேவன் இந்த செய்தியை நமக்கு சொல்ல விரும்புகிறார். என்னோடு கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கு சீஷர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஜெபத்தை கற்றுத்தாரும், நாங்க எப்படி ஜெபம் பண்ணோம்னு எங்களுக்கு சொல்லித்தாரும். பாருங்க, இவங்க இப்படி கேட்கறதுக்கு ஒரு நிச்சயமாய் ஒரு காரியம் பின்னணியிலே இருக்கும். அவங்க இப்படி கேட்கறதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால்,
இயேசுனுடைய வாழ்க்கையை அவர்கள் உற்று பார்க்கிறார்கள், அவரோடு கூடவே பயணம் செய்கிறார்கள். இவர் ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பரலோகம் என்ன பண்ணுகிறது? பதிலை சொல்லுகிறதா இருக்கிறது. இவர் செய்கிற எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு தெய்வீக அசைவு உண்டாய் கொண்டிருக்கிறது. இவர் வியாதிகளை போ என்று சொன்னால் அது என்ன பண்ணுகிறது? போகிறது. பிசாசுகளை போ என்று சொன்னால் அது என்ன பண்ணுகிறது? போகிறது. காற்றையும் கடலையும் அதட்டும் பொழுது அவைகள் கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கிற பரிசுத்தவான்கள் சீஷர்களுக்கு எப்படிதான் இவர் இப்படி ஜெபம் பண்றாருன்ற ஒரு பெரிய கேள்வி ஏற்படுகிறது. அதனால்தான் இயேசுகிட்ட போய் இவங்க கேட்கிறாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுத்தாருங்கள். இப்ப இயேசுவும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதை கற்றுக் கொடுக்கும் பொழுது பாருங்க, ஒரு முக்கியமான பகுதியாக அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல ஜெபம் பண்ணுங்க, இதையே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதையே ஜெபம் பண்றது ஒரு ஆரம்ப நிலை. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ண தெரியாதவர்களுக்கு இப்படி இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தையே பண்றது ரொம்ப நல்லது. ஆனா அங்கேயே நம்ம தங்கி விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய நிலைகளே பயணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெபத்துல எந்த குறையும் கிடையாது. ஆனா அந்த ஜெபத்தை மட்டுமே செய்ய அழைக்கப்படவில்லை. அந்த ஜெபத்தினுடைய சாராம்சத்தை வைத்து அந்த ஜெபத்தினுடைய முறைமையை நாம் செயல்படுத்துகிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to pray after this pattern. இந்த முறையின்படி உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணுங்கள், நீங்கள் செய்கிறவர்களாய் மாறுங்கள். அப்ப இங்க சொல்லும் பொழுது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் இங்கே சொல்லப்படுகிறது. அதற்காய் ஜெபிக்க சொல்லி தேவன் சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த ராஜ்யம் என்ற வார்த்தை நம்ம வேதத்தை தியானிக்கிற நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இதனுடைய கிரேக்க பதம் பெசிலியா என்ற பதமாக சொல்லப்பட்டாலும் இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்த்தீங்கன்னா 109 தடவை இந்த தேவ ராஜ்யம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? தேவனுடைய ராஜ்யம் என்றது 109 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு முக்கியத்துவம் கொடுத்த வார்த்தைகளில் ஒரு முழுமை நிறைந்த வார்த்தையாய் இதை நமக்கு பரிசுத்தவான்கள் அடையாளம் காட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். சபை என்பது 3 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. The word church is been used 3 times, ecclesia. ஆனா பெசிலியா என்ற இந்த தேவராஜ்யம் என்ற வார்த்தை 109 தடவை பேசப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பூமியில வந்த பொழுது அவருடைய இருதயமும் அவருடைய ஆசையும் அவருடைய விருப்பமும் அவருடைய நோக்கம் எல்லாம் ஒரு தேவராஜ்யம் என்ற ஒரு பதத்துக்கு உட்பட்டதாய் செயல்பட்டிருக்கிறது. You can summarize the whole message of Jesus in one single word called the kingdom of God. இயேசுவினுடைய எல்லா பிரசங்கத்தையும் நீங்கள் ஒரே வார்த்தையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவ ராஜ்யம் என்ற ஒரு வார்த்தையில் அதை கொண்டு வரலாம். ஏன்னா எல்லா பிரசங்கத்துக்குள்ளாகவும் அதை சொல்லி இருக்கிறார், எல்லா உவமைகளுக்குள்ளாகவும் தேவன் அதை பேசி இருக்கிறார். சபை என்பது தேவ ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கமாய் இருக்கிறது. ஆனால் தேவ ராஜ்யம் என்பது சபையை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை விளக்கக்கூடியதாய் தேவன் சொல்லி இருக்கிறார். The kingdom of God is so bigger and church is a part of that. சபை என்பது தேவ ராஜ்யத்தின் ஒரு அங்கம். ஆனால் தேவ ராஜ்யம் என்பது பெரிய அளவிலே அவைகள் பிரம்மாண்டமாய் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத பொழுது நாம் சபை அதிலே சரியாய் செயல்பட முடியாது. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவ திட்டத்தை சரியாக செயல்படுத்த முடியாதவர்களாய் மாறிவிடுவோம். அதனால இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து தேவன் உணர்த்தினார். அதை உங்கள் மத்தியிலே இன்னைக்கு பிரசங்கமாய் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகை இந்த பூமிக்குரிய வட்டத்திலே, இந்த பூமிக்குரிய மண்டலங்களிலே அதை வெளிப்படும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். The rule of God, the domain of God expressed. அவைகள் வெளியரங்கமாகும் பொழுது, அவைகள் காட்சி கொடுக்கும் பொழுது, அவைகள் செயல்படும் பொழுது அது தேவ ராஜ்யத்தின் அடையாளமாய் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் காணப்படாத ராஜ்யம், ஆனால் அது காணப்படக்கூடிய நிலையிலே வெளிப்படுத்தக்கூடியவைகளாய் இருக்கிறது. The kingdom of God is an expression of God's domain in a given situation.
கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில், கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில், கொடுக்கப்பட்ட இடத்தில், கொடுக்கப்பட்ட நேரத்தில், கொடுக்கப்பட்ட அமைப்பிலே தேவனுடைய ஆளுகை வெளிப்படுவதை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனால் பூமிக்குரிய மக்கள் ராஜ்யம் என்று சொன்னால் அதை வெறும் நிலப்பரப்பில் தான் வைத்துக் கொள்கிறோம். Usually the earthly kingdoms are represented by the boundaries. இந்த பூமியின் நிலப்பரப்பு இது எங்களுக்குரியது, இது நாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலப்பரப்பை வைத்து தான் அடையாளம் காட்டுகிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது வாழுகிற ஒவ்வொரு மக்கள் மீதும் தன் ஆளுகையை கர்த்தர் காண்பிப்பதை ராஜ்யம் என்று சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் தன்னுடைய ஆளுகையும் தன்னுடைய வல்லமையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த முக்கியமான வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். இப்படியா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். இங்க சொல்லப்படுது seek the kingdom of God. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில எதை தேட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் பூமியிலே பல காரியங்களை பூமியில் தேடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க. தெரியாத பொழுது அவைகளை தேடுவதை கர்த்தர் நமக்கு டிஸ்கவுண்ட் பண்றார், ஓகே, தள்ளுபடி பண்ணிடுறார். ஆனா நல்ல வேதத்தை படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், எல்லாம் வந்துட்டு கூட நம்முடைய தேடுதல் சரியாய் இல்லாதபடி தவறாய் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார் என்பதை நான் நம்புகிறேன். நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், சீக் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிக முக்கியமான தேடுதலை குறித்து சொல்லுகிறது. இன்னைக்கு பூமியில மக்கள் நல்வாழ்வை தேடுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியமாய் இருப்பதை தேடுகிறோம். மக்களுடைய மத்தியிலே ஒரு பெரிய அந்தஸ்தை தேடுகிறோம். இப்படி ஒரு இடத்துக்கு போனா எல்லாரும் நம்மளை மதிக்கணும் என்பதை பெருசா என்ன பண்றோம், தேடுகிறோம். அப்புறம் மக்களிடத்துல செல்வாக்கை தேடுகிறோம், எல்லாரும் நம்ம பக்கம் நிக்கணும் அப்படின்ற ஒரு மன காரியத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிறதை தேடுகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. You have to seek after the expressions of God's domain. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே அவைகள் இயங்கக்கூடியவைகளாய், வேலை செய்யக்கூடியவைகளாய், அவைகள் அர்த்தமிக்க உள்ளவைகளாய், அவைகள் பூரணப்படக்கூடியதாய் தேவன் விரும்புகிறதை இந்த பூமியிலே மனிதர்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்களும் நானும் தேட தேவன் அழைத்திருக்கிறார். அதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அவங்களுக்கு ஒரு பெரிய மனதில் ஒரு பூரணமான ஒரு சந்தோஷமும் கிடையாது. ஏன்னா இவங்க தேடுறதெல்லாம் வேற. தேவனுடைய ஆளுகையை தேடவில்லை, தேவனுடைய திட்டத்தை தேடவில்லை, தேவனுடைய தீர்மானத்தை தேடவில்லை. தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படியாக அதற்கென்று தன் வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் தங்களுடைய சுய லாப நோக்கங்களுக்காகவே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால ராஜ்யத்தின் வெளிப்பாடுகள் கம்மியாய் கொண்டிருக்கிறது. தேவன் வல்லவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய் இருக்கிறார், அவர் மிகுந்த ஞானம் உள்ளவர். ஆனால் மனிதனோடு அவர் ஒத்துழைப்பை பார்க்காத பொழுது அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை அவர் செய்ய முடியாதவராய் இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் ராஜ்யத்தை தேடுங்கள். நம்ம பிற்பகுதியை மட்டும்தான் அடையாளம் பார்ப்போம். எப்படின்னா அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினீங்கன்னா இவைகள் எல்லாம் எப்படி, நம்மளுக்கு எப்பயுமே கண்ணு எது மேல இருக்குது, இவைகள் மேலதான் இருக்குது. அவர் சொல்றார், இவைகளெல்லாம் நான் தந்துடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்களும் நானும் தேட வேண்டிய ஒரு முதல் பகுதி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆளுகை இந்த பூமியில் என்ன பண்ணப்பட வேண்டும், வெளியரங்கமாக வேண்டும். பிசாசனுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்படுகிறதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். வியாதிகள் மீது தெய்வீக வல்லமைகள் வேலை செய்கிறதை நாம் பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட முடியாத பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதை, கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்க வேண்டும். இதை நாம் தேடும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்மோடு கூட ஒத்துழைப்பை செய்கிறதா இருக்கிறது. ஆனா இதெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்முடைய தேவைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய ஆசைகள் இதை மட்டுமே மையப்படுத்தும் பொழுதா தேவ ராஜ்யம் அவைகள் பலவந்தம் பண்ணப்படுகிறது. That means somebody is taking charge over the kingdom that has to expand.
தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்ய வேண்டிய விதத்திலே, தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்ய வேண்டிய இடத்திலே அது வேலை செய்ய முடியாதபடி அது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல அவருடைய ராஜ்யத்தினுடைய நிறைவை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தினுடைய வெளிப்பாட்டை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை தேடுகிறவர்களாய் இருங்கள். ஏன்னா இந்த ராஜ்யம் பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலை கொண்டு வரக்கூடிய ராஜ்யம். ஹல்லேலூயா. தேவன் ஒன்றை சும்மா தேடுன்னு சொல்ல மாட்டார். கரெக்டா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எதையோ ஒன்றை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பு 1000 அர்த்தங்கள் இருக்கும். சொல்லப்போனா 1,00,000 அர்த்தங்கள் கூட இருக்கலாம். நம்ம சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் தான் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாடி கோடிக்கணக்கான அர்த்தங்கள் இருக்குது. ஏன் அவர் ராஜ்யத்தை தேட சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய எல்லா நிலைகளையும் மாற்றக்கூடிய வல்லமை பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது. The whole power of God can subdue anything in this world. அனதான் சொல்ற, நீ ராஜ்யத்தை தேடுகிறவனாய் மாறு. ராஜ்யத்தையே உன் வாழ்க்கையின் பதிவின் கண்களாய் வைத்துக்கொள். வேற எதையும் பெருசா பார்த்து, வேற எதையும் பெருசா முயற்சி செய்வதையே நீ தேடிக்கொண்டிருக்காதே. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களை தேவன் தன் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார். நீங்களும் நானும் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை முதன்மையாய் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வருவீர்கள் என்று சொன்னால், Matthew chapter 12. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றால் அவருடைய ஆளுகை எங்கெல்லாம் வருகிறதோ அங்கு பிசாசு என்ன பண்ணப்படுகிறான்? துரத்தப்படுகிறான், தோற்கடிக்கப்படுகிறான். அவனுடைய வீரியம் குறைக்கப்படுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் நிப்பாட்டப்படுகிறது. இதெல்லாம் எதற்கு தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வேலை செய்வதற்கு ஒரு அடையாளமாய் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலையை இயேசு செய்கிறதை நான் பார்த்தேன். வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி என்ன பேசினாரா? தேவ ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசினாராம். ஹல்லேலூயா. ஏன்னா இவங்களை வச்சுதான் இப்ப கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? தன்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்க போகிறார். அவரை விசுவாசிக்கிற ஜனத்தை வைத்தும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களை வைத்து தேவன் தன் ராஜ்யத்தை இந்த பூமியிலே இயங்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் வெறும் செய்தியாளர்கள் மட்டும் கிடையாது. நாம் இயேசுவை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்றதுனால வெறும் செய்தி வாசிப்பவர்கள் போல அல்ல. We are not just presenters of the gospel. We are the distributors of divine kingdom. நாம் செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பாளர்களை போல தேவன் நம்மை அழைக்கவில்லை. பரலோக ராஜ்யத்தை மக்களுக்குள்ளாக நாம் விரிவுபடுத்துகிறவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பூமியில் இருக்கிற மக்களுக்குள்ளாக விரிவுபடுத்துகிறவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போறேன். இது நாம் உள்ளே நுழைந்ததனுடைய ஒரு மகிழ்ச்சி, தேவ ராஜ்யத்துக்குள்ளாய் நுழைந்ததனுடைய மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்ச்சியிலே மட்டுமே நாம் நிலைத்து நின்று இதிலே நம்ம காலத்தை கடந்து போக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் ராஜ்யத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையிலே தேவன் நம்மை ஏக்கி வைத்திருக்கிறார். சபையே, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நம் மூலமாய் அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? We are called to carry the kingdom of God and become a distributors of the kingdom. இந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகையை எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களோடு 40 நாள் அவர்களுக்கு ராஜ்யத்தை குறித்து பேசினார்.
இங்க பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் குறிச்சு பேசல. எப்படி நீ ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது எப்படிலாம் நடத்தணும், எப்படி ப்ரோக்ராமுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இதெல்லாம் குறிச்செல்லாம் பெருசா பேசல. ஆனா என்ன வேலையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேவன் பேசினார். இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு அவ்வளவு தீர்க்கமாய் பேசினார் என்று சொன்னால், இதுதான் பூமிக்குரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வரக்கூடிய பதிலாக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்றோம் இயேசுதான் இந்த பூமியினுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு சொல்றோம் பாருங்க. அது உண்மையானது, அது நிஜமானது. அதன் மூலமாக தான் இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைமையாய் வேலை செய்ய முடியும் என்பதனாலதான் கர்த்தர் சொல்றார், இந்த பூமிக்குரிய பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுவது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த பூமிக்குரிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுவது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம இதெல்லாம் பெருசா விசுவாசிக்கிறது இல்லை. சில வேளை நம்முடைய விசுவாசங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னா, பரலோகத்திலிருந்து இயேசு 2வது முறை வந்தார் என்று சொன்னால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் பிரதர். எப்படி நான் சொல்றது கவனமா கேளுங்க. இயேசு 2வது முறை வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார். அதெல்லாம் ஒரு முக்கியமான பகுதி. சபையினுடைய மூல உபதேசத்துல இது அடிப்படையானது. ஆனால் நம்முடைய விசுவாசம் இயேசு 2வது முறை வரும்பொழுதுதான் எல்லாம் சரியாகும்ன்றத மட்டுமே நம்பிக்கொண்டிருக்க நாம் அழைக்கப்படவில்லை. அவர் முதல் முறை வந்த பொழுது இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்தை இயக்கும்படியாக தன் குமாரனை பூமிக்கு அனுப்பிவிட்டார் என்பது, இந்த ராஜ்யங்கள் மாற்றப்படுவதற்கான பெரிய வல்லமைகளை தேவன் கட்டவிழ்த்து விட்டார். ஹல்லேலூயா. சில வேளை நம்ம 2ஆம் வருகை தான் எல்லா பிரச்சனைகளும் தீர்வு நினைக்கிறோம். இல்ல, வேதம் சொல்லுகிறது இந்த முதலாம் வருகையே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவன் தீர்வாக வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் நன்றி செலுத்துவோம் பாருங்க. அவர் சிலுவையிலே மரித்தது சாதாரண விஷயம் அல்ல. அவர் ரத்தம் சிந்தினது சாதாரண விஷயம் அல்ல. அவர் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக பாதாளத்துக்கு இறங்கி போனது ஏன் என்று சொன்னார், இந்த உலகத்தினுடைய மாறுதல்களை எல்லாம் தேவன் வல்லமையாக நிரூபிக்கும்படியாக தன் சபையை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். சில வேளை சபை என்ன நினைக்குதுன்னா, எல்லாம் 2ஆம் வருகையில தாங்க சரியாகும். இல்ல, முதல் வருகையிலே எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடிய வல்லமைகள் நிறைந்த ராஜ்யத்தை தேவன் இயக்கி கொண்டிருக்கிறார். என்னோடு கூட ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷமே இந்த உலகத்தின் தேவனுடைய பலனாய் இருக்கிறது. நான் சொல்ற தேவ பலன் எல்லா பலன்களையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளது. இதான் தேவ ராஜ்யத்தின் பார்வை. நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். அந்த ராஜ்யம் ஒரு பலனுள்ள ராஜ்யம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வருகிற ராஜ்யம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளை நினைப்போம், கர்த்தர் சில பிரச்சனைகளை தான் தீர்ப்பார் பிரதர். சில பிரச்சனையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, தீர்க்க மாட்டார். உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புகிறேன். சில வேளை நம்ம ஜெபிச்சு பார்க்கிறோம், பிரச்சனையே தீர மாட்டுது அப்படின்னா, இப்ப கர்த்தர் வேற ஒரு பிரச்சனையை டீல் பண்றாரு. என்னன்னா, அதுதான் அந்த மனிதனை தேவன் டீல் பண்றாரு. எப்படி பிரச்சனை மாற மாட்டுதுன்னா அந்த பிரச்சனையே மனுஷன், அதனால அவனை மாத்துறது கர்த்தர் முயற்சி செய்கிறாரே ஒழிய தேவன் எதையுமே செய்யாமல் இருக்கிறதே கிடையாது. நீங்கள் என்றைக்கு ஒரு ஜெப குறிப்பை தேவன் முன்னாடி கொண்டு போறீங்களோ அதற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்னு பிரச்சனையை மாத்துவாரு, இல்லாட்டி அந்த பிரச்சனைக்குரிய மனிதனை மாத்துறாரு. ஒரு சிலது திடீர்னு உடனே மாறுது, இல்லாட்டி ஒரு சிலது என்ன பண்ண மாட்டுது, திடீர்னு மாற மாட்டுது. ஆனா மாற்றத்துக்குரிய எல்லா வல்லமைகளையும் சுவிசேஷம் உடையதாக இருக்கிறது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் நமக்கு வரும் பொழுதுதான் சபை மறுபடியும் எழுச்சி அடையும். பாருங்க, ஆதி திருச்சபையினுடைய விசுவாசம் அவங்களுடைய பணபலத்தில் இல்லை. ஏன்னா ஆதி திருச்சபைகள் இருந்தவங்க எல்லாம் பெரிய 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 பணக்காரங்க கிடையாது, எல்லாம் சாதாரண மக்கள்.
எளிமையான மக்கள், ஊரை விட்டு துரத்தப்பட்டவர்கள், இதுக்கு பின்பு படிக்காதவர்கள். அதனால ஆதி திருச்சபையினுடைய பலன் அவங்க பணம் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்பதே அல்ல, அவங்களுக்கு பெரிய பெரிய கூடுறதுக்கு இடம்லாம் இல்லை. They didn't have a big place. பெரிய படித்தவர்களும் கிடையாது, அரசாங்கத்தில் இவர்களுக்கு பெரிய உதவி செய்யக்கூடியவர்கள் கிடையாது. ஆனாலும் சபை பெரிய பெரிய மாற்றத்தை தேசங்களிலே கொண்டு வந்தது. எப்படி என்றால், இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இந்த ராஜ்யம் என்ற அந்த சத்தியம் இவர்களுக்கு புரிந்தது. இந்த பூமிக்குரிய எல்லா ராஜ்யங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் வந்துவிட்டது என்று நம்பினார்கள். They believed the kingdom. ஒரு ராஜ்யம் வந்துவிட்டது என்று நம்பினார்கள். நாம இன்னைக்கு பண சேர்க்கையை நம்புகிறோம். எவ்வளவு பணம் சேர்த்துட்டோம், அதுக்கு தமிழ்ல ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு வச்சிருக்காங்க, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. உங்களுடைய லைஃபுக்கு செக்யூரிட்டி நீங்க ஏற்படுத்திட்டீங்களான்னு கேட்பாங்க. அப்படின்னா பாதுகாப்பு ஏற்படுத்திட்டீங்களா? பாருங்க, எவ்வளவு பணமும் பல வேளையில செக்யூரிட்டியை கொடுக்க முடியாது. பணம் இருந்து கூட நிறைய வியாதியஸ்தர்களை காப்பாற்ற முடியவில்லை. பணம் இருந்தும் நிறைய மக்களை விபத்திலிருந்து பாதுகாக்க முடியவில்லை. அது நம்முடைய செக்யூரிட்டி அல்ல. தேவனுடைய ராஜ்யம் தான் நம்முடைய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் அன்றைக்கு திருச்சபைக்கு இருந்தது. திருச்சபைக்கு அவர்கள் ராஜ்யத்தை குறித்த மிகப்பெரிய உணர்விலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு போக போக சபை, நாம் வேற எதையோ ஒரு பெரிய பாதுகாப்பு என்று நம்புகிறோம். ஆனால் வேதம் மறுபடியும் நம்மளை தெய்வீக திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அதை கிரேக்க பதத்திலிருந்து நான் விவரிக்க விரும்புகிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இதை நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு தாழ்ந்து விரும்பி ரொம்ப மன இணக்கத்தோடு விரும்பி கேட்கிற மாதிரி இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி? கரெக்டா இல்லையா? இதை நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ படிக்கும் பொழுது அப்படிதான் இருக்குது. ஆனா கிரேக்க பதத்திலிருந்து அதை வியாக்கியானம் பண்ணுகிற பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அந்த உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லப்படும் பொழுது அது அப்படிப்பட்ட ஒரு டோன்ல சொல்லப்படவில்லை. இது ஒரு கெஞ்சி கேட்டு மன்றாடி பூமியில எப்படியாவது வரட்டும் என்று சொல்லி பேசப்படுகிற டோன்ல பேசப்படலன்றாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை கிரேக்க பதத்திலே வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமையான அர்த்தம் புரியும். அப்ப அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி ஜெபிக்க கூடாதான், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி? எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுக்க சொல்றாங்க. Thy kingdom come அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு கெஞ்சுகிறதுக்காய் நம்மளை அழைக்கலையா, அதை பிரகடனம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படி? அது எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? பிரகடனம் பண்ண, டிக்ரி. அதான் பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, ராஜ்யம் வருவதான்னு நீங்க உரிமை இல்லாமல் பேசுனீங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய வெளியரங்கமான கிரியைகளை நீங்கள் பார்ப்பது ரொம்ப கடினமாயிருக்கும். ஏன்னா இருளில் ராஜ்யம் அதற்கு விரோதமாய் வேலை செய்கிறது. இதை அதிகாரத்திலே செயல்படுத்தும்படியாய் பேசப்பட்ட ஒரு ஜெபம் என்று சொல்லுகிறார்கள். Let thy kingdom come அப்படின்னு சொல்லணுமா? உம்முடைய ராஜ்யம், எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் எப்படி சொல்லணும்? வருவதாக. அப்படின்னா இப்ப நம்ம ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிடுறோம், ஏய் இங்க வா சொல்றோமா இல்லையா? எப்படி சொல்றோம்? மிகப்பெரிய உரிமையோட சொல்றோம். அது உங்க பிள்ளை, கரெக்டா? பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்படி? நம்ம பிள்ளைய நம்ம என்ன சொல்றோம்? மிகப்பெரிய உரிமையாய் அப்படி கூப்பிடும் பொழுதே ஒரு பெரிய அதிகாரத்துல கூப்பிடுறோம் பாருங்க. சிலர் வீட்டுக்குள்ள போகும் பொழுது மனைவியை இவங்க கூப்பிடுறதே பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரியால ஒரு ராஜா வந்த மாதிரி ஒரு துணி இருக்கும். எப்படி? சில பேர்லாம் பார்த்துருக்கேன், வீட்டுக்குள்ள போகும் பொழுதே அப்படியே ஒரு பெரிய ஒரு எக்கால சத்தம் மாதிரி கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வீட்டினுடைய
தலைவர் நான் வந்துட்டேன், இப்ப நான் கூப்பிடுறேன் வான்னு என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டுல அப்படிலாம் கூட மாட்டாங்க போல. எப்படி வரமாட்டாங்க? பாஸ்டர் சொல்றாரு கூப்பிடுறாங்க, வரமாட்டாங்க. பாருங்க, ஒரு வீட்டுல அந்த அதிகாரம் பயன்படுத்தப்படும் பொழுது நம்ம பார்க்கலாம். பாருங்க, அப்பா பேசும் பொழுது, அம்மா பேசும் பொழுதோ பாருங்க, ஒரு பெரிய அதிகாரத்தை செயல்படுத்துகிறோம். இன்னைக்கு தேவனும் நம்மளை ஜெபத்தை அப்படிதான் செய்ய சொல்றாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது உம்முடைய சித்தம் எப்படி சொல்லணும்? செய்யப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இதை கெஞ்ச சொல்லல, ஏன்னா கிரீக்ல இருந்து அதை படிக்கும் பொழுதுதான் எப்படி இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்தார், தேவ ராஜ்யம் எவ்வளவு பலமாய் வேலை செய்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் சபையை தேவன் செயல்பட சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில வேளையில பாருங்க, நம்ம பிசாக்கிட்ட போய் இவங்க கெஞ்சிலே அவன் போவான். எப்படி அவன் ரொம்ப நேரம் கேட்டான்டா, எப்படி இல்ல அப்படியெல்லாம் தேவன் செயல்பட சொல்லவில்லை. உரிமைகளை செயல்படுத்த சொல்லுகிறார். இட்ஸ் எ டிக்ரி. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எப்படி ஒரு பெரிய அழுத்தத்தை சொல்லுகிறார். ஏன்னா ராஜ்யம் என்பது இதற்கு எதிர்மறையா ஒரு ராஜ்யம் இருக்குது. ஆனாதான் இயேசு சொன்னார் பாருங்க, இந்த பிசாசுகளை துரத்துகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் வந்ததென்று நீங்கள் அறியீர்களா? Don't you know that the kingdom of God has come? இந்த இருளின் ராஜ்யம் அது தானாய் போவாது, அது தானாய் விலகாது. அதை விலக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் பூமியில உங்களை என்னையும் தேவன் ராஜ்யத்தின் விரிவாளர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய வேத அறிவு எல்லாம் எதுக்கு என்று சொன்னால், இந்த ராஜ்யம் உங்கள் மூலமாய் என் மூலமாய் இந்த பூமியிலே செயல்பட தேவன் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதிகள் மறைய வேண்டும், விக்கிரகங்கள் ஓட வேண்டும், பிசாசுகள் மடிய வேண்டும். இப்படியாக தேவன் அநேக காரியங்களை உங்கள் மூலமாய் என் மூலமாய் இயக்க தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இயேசு பூமியில வந்த போது சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குது. அப்படின்னா இப்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ராஜ்யம் எப்பயாவது வரும், என்னைக்காவது வரும், அது வந்தாலும் வரும், வராம போனாலும் போகும் என்று ஒரு கூட்டத்தார் நம்பிக்கொண்டிருந்தார்கள். தேவனுடைய ஆளுகையை அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு மிலிட்டரி இன்வேஷன் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு ராணுவம் வந்து எப்படி அந்த ரோமாபுரியார்களை தள்ளி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்று பார்த்தார். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் பூமிக்குரிய ராணுவமாய் வரவில்லை, ஒவ்வொரு மனிதன் மீதும் ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசையும் அவன் கூட்டத்தையும் துரத்தும்படியாக நான் என் ராஜ்யத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை வேதாகமத்தில் ஒரு இடத்துல ரொம்ப அருமையாக விவரமாய் பார்க்கலாம். என்னோடு கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், the characters of the kingdom. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, பரலோக ராஜ்யம் அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல. 14:17 ரோமர் 14:17 கரெக்டா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை இந்த 3 நிலைகளிலே நாம் பூமியிலே பார்க்கலாம். இந்த 3 உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்ததுன்னா இப்ப தேவ ராஜ்யம் வேலை செய்யுதுன்ற அர்த்தம். முதலாவது தேவனுடைய நீதி. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் கழுவப்பட்டு நீங்கள் நீதியாக்கப்பட்டீர்கள் என்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இயங்குகிறது என்பது என்னுடைய மிக முக்கியமான அடையாளம். அல்லேலூயா. கரெக்டா இல்லையா? வெளியில மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நனையாமே வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடையும் எடுத்துட்டு போகாம நடந்து, இப்ப சொல்லுவோம் அப்படி ஒன்றும் மழை பெஞ்ச மாதிரி தெரியலையே. ஏன்னா மழை பெஞ்சா ஒரு அடையாளம் என்ன இருக்கும், நனைஞ்சிருப்போம். கரெக்டா? அப்படி தேவ ராஜ்யம் ஒரு மனிதனுக்குள்ளாய் வேலை செய்யும் என்று சொன்னால், தேவனுடைய ஆளுகை ஒரு மனிதனுக்குள்ளாய் இருக்கும் என்று சொன்னால், அவன் நீதி உள்ளவனாய் வாழுகிறவனாய் கர்த்தர் அவனை பலப்படுத்தி இருப்பார்.
இப்பொழுது அவன் பாவத்துக்கு தூரமாயிருப்பான், பாவத்தை வெறுக்கிறவனாயிருப்பான், தேவ நீதியை விரும்புகிறவனாயிருப்பான். அப்ப பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி. ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, அது என்னது? சமாதானம். அப்படின்னா முழுமை. எல்லாரும் சொல்லுங்க, முழுமை. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்காது, வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்காதுங்க அப்படின்வாங்க. ஆனால் எபிரேய வாழ்த்துதல் என்னவென்று சொன்னால் ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம், சமாதானம் என்று சொன்னால் எந்த விதமான காரியங்களும் உடையாமல், அது சிதறாமல் சிந்தாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பது. நத்திங் broken, நத்திங் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப் இஸ் கால்ட் ஷாலோம். அப்ப தேவ ராஜ்யம் ஒருவனுக்குள்ளா இருக்குன்னா அவன் மனதளவிலே நல்லா இருப்பான். ஹல்லேலூயா. அவன் சரீர அளவிலே நல்லா இருப்பான், சிந்தனை அளவிலே நல்லா இருப்பான், அவன் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல விருத்தியாகும், அவன் எடுக்கிற காரியங்கள் கை வைக்கிறதெல்லாம் நன்மையாய் மாறும், முழுமையுள்ளதாய் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் சமாதானம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமாதானம். நீங்க நல்ல நிம்மதியா இருப்பீங்க. எதை குறித்து ரொம்ப பெரிய கஷ்டம், கவலை, அழுத்தம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இட்ஸ் an expression of kingdom of God. சமாதானத்திலே இருப்பது. இயேசு சமாதானத்திலே இருந்தார். பெரிய காற்று அடிக்குது, கப்பல்ல போயிட்டு இருக்காங்க, அந்த படகுல போறாங்க, பெரிய காற்று அடிக்குது, இவர் நிம்மதியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? கீழ்த்தட்டுல தூங்கிட்டு இருந்தார். ஏன்னா அவர் சமாதானத்திலே இயங்குகிறவர். ஹல்லேலூயா. அவர் எதையும் பார்த்து பயப்படுறதில்லை. ஏன்னா அவருடைய நல்லா தெரியும், என் வாழ்க்கையை ஒன்றுமே இந்த பூமியில் என்ன பண்ண போறதில்ல, கெடுக்க போறதில்ல, சிதைக்க போறதில்ல, அது அழிவுக்கு நேராக கொண்டு போக போறதில்ல. நான் தேவ சித்தத்தை செய்ய முடியாது இந்த பூமிக்கு வந்தேன், அதனால இவைகள் எல்லாம் என்னை ஒன்றுமே என்ன பண்ணாது, செய்யாது. ஒரு பெரிய சமாதானத்திலே தேவன் இருக்கிறார். மூன்றாவது பார்த்தீர்கள் என்று சொன்னால் சந்தோஷம். மூன்றாவது என்னது? சந்தோஷம். கரெக்டா? பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு உண்டாகும் சந்தோஷம். இதை குறித்து நான் சற்று உங்களிடத்தில் விளக்க விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம் வெளிப்படும் பொழுது இந்த மூன்று காரியங்களை நாம் அடையாளமாய் பார்க்கலாம். நீதியை பார்க்கலாம், சமாதானத்தை பார்க்கலாம், மூன்றாவது சந்தோஷத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த சந்தோஷம் என்பது பரலோகத்தினுடைய ஒரு பலன். இட்ஸ் a reward from heaven. பரலோகத்தின் பலன். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷம் என்பது பரலோகத்தின் பலன். இயேசுவே இந்த பலனுக்காக தான் அநேக பாடுகளை தாண்டி போயிருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. Hebrew chapter 12 verse 2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். பாருங்க, அவர் சிலுவையில பல பாடுகள், பல பிரச்சனை எல்லாம் ஏன் கடந்து போனார்னா, அவருக்கு முன்பாக ஜாய், சந்தோஷம் என்பது அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. பரலோகம் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது மனிதனுக்குள்ளாக ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கட்டவிழ்க்கும். ஹல்லேலூயா. இதான் பரலோகத்தினுடைய வெளியரங்கமான கிரியைகள். நீதி, சமாதானம், சந்தோஷம். எத்தனை பேருக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை தேடிதான் முழு உலகமுமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஏன் நிறைய சொத்து சேர்க்கிறாங்க, ஏன் நிறைய பாடுபடுறாங்க, இரவும் பகலும் கண் விழித்து வேலை செய்கிறாங்கன்னா இந்த மூணுக்காக தான். பூமியில நல்லவனா இருக்கணும், இல்லாட்டி ஜெயிலில் போட்டுருவாங்க. இப்படி அடுத்தது கொஞ்சம் காசு இருந்தாதான் பூமியில நிம்மதியா இருக்க முடியும், காசு இருந்தாதான் சந்தோஷமாவும் இருக்க முடியும். அதனால உலகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள்லாம் உலக வழக்கத்தின்படி தேடி கண்டுபிடிக்க முடியாதவைகள். இது தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கக்கூடிய மாபெரும் சொத்துக்கள். ஹல்லேலூயா. பாருங்க, என்னோடு கூட யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னால், இந்த சந்தோஷத்தை பறித்து தேவனே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். John chapter 16 verse 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்டதில்லை. கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம், அப்பொழுது உங்கள் சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பொழுது என் சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் அதை எனக்கு தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது, ராஜ்யம் வெளிப்பட்டிருக்கிறதுனுடைய அடையாளம். நம்முடைய ஜெபங்கள்லாம் என்னைக்கு கேட்கப்பட்டு அதில் பதில் ஜெபங்களாய் மாறுகிறதோ, பதில் நிறைந்த ஜெபங்களாய் மாறுகிறதோ, அது ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு. அப்பொழுது நமக்குள்ளாய் சந்தோஷம் வருகிறது. ராஜ்யம் இப்படிதான் இயங்குகிறது. அது நீதியை கொடுக்கிறது, அது சமாதானத்தை கொடுக்கிறது. மூன்றாவது என்னத்தை கொடுக்க விரும்புகிறது? சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறது. அதுதான் தேவன் சொன்னார், நீங்களும் நானும் ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதான் மனிதனுக்கு தீர்வாக தேவன் வைத்திருக்கிறார். அது மற்றவங்களுக்கு மட்டும் தீர்வு இல்லை, நம்மளுக்கும் அதுதான் தீர்வு.